எடுத்தா நீங்கள் எடுத்துருக்காங்க. ஒன்றாவது கட்ட வச்சு 2வது கட்டன்னு சொல்லியே நம்ம கூட மேலே பேசுகிறோம். பார்த்தத்தோட எல்லாம் மேலே இருந்தாங்க எல்லாம் நம்மளோட கடைசியாக வந்து பேசுறதுக்கு ஒன்று. நான் நிறைய பேர் அகாடமி ஸ்கூல்களுக்கு போகிறது தயாராகிட்டு நேரத்தில் எங்கள் பசங்க பாட்டியார் சொல்லிட்டாங்க தெரியும். உங்களை மாதிரி நீங்கள் என்னென்ன பண்ணி நிறுத்திட்டா ஒன்றும் இல்லை. அஞ்சு ஆச்சுன்னா கிளம்புறோம்னு அதுக்கடுத்துட்டாங்க. அதனால நாங்கள் என்னன்னா அந்த கடைசி காசு ரொம்ப கஷ்டப்படுறோம். அவன் இருக்கிறது அது பூரா எழுதிருக்கான். விளையாட்டு ஞாபகத்தில் இருக்கான். வீட்டுக்கு போய் பஸ்ஸை பிடிக்கிறது இருக்கான். அவன் நேரத்தில் இருக்கான். அது மாதிரி இருக்கிற ஆட்களை இங்கே வைத்து இங்கே இந்த திருமண போராடி அதுங்க எல்லாரும் இதில் வாங்குவோம். எல்லாரும் வேலை வாங்குவாங்க. எல்லாரும் இப்போ நாமே முடிச்சாங்க அமைக்கிறேன். இருந்தாலும் கூட பல பேர் இந்த பேச்சுக்களை கேட்கிற போது ஏறக்குறைய நான் ஒரு வகுப்பிற்கு வந்த உடனே எனக்கு கேட்கிறேன். ஒரு தொழிற்கல்வி வகுப்பிற்கு வந்த அனுபவம் எனக்கு மூன்றாண்டு நாங்கள் கல்வி ஆசிரியர்கள் மொழியில் இருக்கிற ஆசிரியர்கள் மூன்றாவது அமைச்சர் போராட்டங்கள் இருக்கிறாங்க. அப்படி நான் பேசும்போதே அப்போ போராட்டாளர்கள் என்னுடைய பேரை கூட அவன் எனக்கே பேசுவார்கள். நிறைய பேர் சமயங்கள் மூட்டா பார்த்தாலுமே உட்பட எல்லாத்தையும் போட்டு உள்ளாங்க. இப்படி ஆனால் அந்த இதில் நாங்கள் இருக்கிறது பயிற்சி முகாமிலே நாங்கள் நடத்துவோம். ஏன்னா வாத்தியார்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். இல்லைன்னா வாத்தியார் என்ன நினைச்சிருப்பாங்க, நம்ம தான் நிறைய படிச்சிருந்தா நினைக்கிறார்கள். அவர்களுக்கே பயிற்சி கொடுப்பது தொழிற்சங்க பயிற்சி என்பது அதுக்காக கொடுத்த மாதிரி பார்த்தா இது மாநாட்டு முறையிலே மதியம் வந்தேன். முன்னாடியே வந்திருக்காங்க. ஒருத்தர் பேசுகிறையும் கல்வியை பார்த்தா நாம் இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். அவர்தான் டேட்டா புத்தகத்தை பார்த்தா தெரியுமா, அவரை நியாயம் என்பதை வாங்கிட்டு நேரத்தில் சக்கரை சாப்பிட்டு வந்திருக்கேன். வேற யாராவது வந்துடுறாங்க. அது எத்தனை விஷயம் நண்பர்களை சொன்ன நேரத்தில் நான் நிறைய விஷயத்தை கேட்கிறேன். இருந்தாலும் அது கொடுக்குற போது இருக்கிற சுவையான விஷயம். அதனால் இதை நான் ஏதோ ட்ரெயின் கண்டக்டர்ங்கிற மாதிரி பேசினா மாற்றிடுவோம்னு தெரியுது. விவரம் தெரிஞ்சு ஆளுநர்கிட்ட பேச வேண்டியது. ஆனால் நிறைய அருமையான விஷயங்கள் உங்களுடைய அமைப்பை பற்றி எல்லாம் பேசுகிற போது திருமலைக்காக இந்த அமைப்பை பற்றி ஒரு சிறிய வரலாறு மாதிரி இந்த 2010 எழுதியிருக்கிறார். அதை எனக்கு கொடுத்தார். ஆமாம், அறிக்கை நான் படித்த பிறகு எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னால், ஏறக்குறைய முட்டாளுடைய வரலாறு போலவே அது இருந்தது. நாங்களும் உங்களை மாதிரியே முதல்ல வெறும் வாத்தியார் ஒன்றுமே கிடையாது. தெரிஞ்சு கிடையாது, முடியும் கிடையாது, எதுவும் கிடையாது, அது கிடையாது கிடையாது கற்றுன்னு கேட்டா அவன் சொன்னதான் கேட்டதுன்னு இருந்தா அப்படின்னா எங்களுக்கு 100 வருஷ காலம் காலேஜுக்கு நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியல. ஒரு வாத்தியார் கேட்கல அதில் இந்த பஞ்சாயத்து கணிக்கு சொந்த வாத்தியார் இருக்கிறாங்க. பாவம் ரிட்டையர் ஆகிட்டு போவாது, அவரோட போவான். இவரே என்ன நினைச்சிட்டாருன்னா, நம்ம வேலை செய்யல, நாங்கள் சாப்பிட பாதியான நாங்கள் சொந்தங்கள் தொடங்க ஆரம்பித்தோம். 58 வருஷமா இவருக்கு வேலை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மறுநாட்டுக்கு பட்டினி கிடக்காத என்ன அர்த்தம்? இதை யோசிக்கிறதுக்கு எங்களை மாதிரி கொஞ்சம் ஆட்கள் இந்த மாற்றி யோசிக்கிறது திறமை இருக்கிறாரு. அது மாதிரி கொஞ்சம் மாற்றி யோசிக்க வேண்டிய ஆட்கள் உள்ளது. நாங்களே இன்னும் ஒரு பாடம் கற்றுருக்கிறோம், வேற வேலை செஞ்சுருக்கிறோம். நான் சைனாவுக்கு போயிருக்கேன். எங்களுடைய கல்லூரி ஆசிரியர் மட்டுமில்லை, எல்லா ஆசிரியர்களையும் சேர்ந்த ஒரு உலக அமைப்பு கொண்டிருக்கிறது, இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் டீச்சர்ஸ். அது சார்பாக சைனாவுக்கு போயிருந்தேன். போய் வர்ற அந்த கல்வித்துறை அதிகாரிகள் அமைச்சர்களோடு பேசணும். பேசின உடனே
அவர் சொன்னார்கள், நீங்க எல்லாம் அப்படி பேசலாம் அப்படின்னு கேட்டார். நாங்க ரொம்ப வந்தாலும் நான் கொஞ்சம் மாறிக்கிறோம் வாங்கினதே நான் சொல்றேன். அது ஒரு பெரிய கருத்து. உங்க கருத்து சொல்லுங்க, நீங்க எல்லாம் தெரிஞ்சு பேசுவாங்க. நாங்க இருபத்தெல்லாம் தேசிய சொல்றதே எனக்கு தெரிஞ்சதே பேச மாட்டாங்க ஞாபகத்தில் சொல்லுங்க. அதனால ஆனா அங்க போய் நாங்க கொஞ்சம் மாறிக்கிறோம். எவ்வளவு பேசுறாங்க 50% வாங்கிக்கிறோம். அந்த துறை அமைச்சர் எங்க முதலாளி வரைக்கும் உதாரணத்துக்கு நான் நம்ம மாநிலத்தில் 2002 நான் ரிட்டையர் ஆகிறேன். 2002 மே வரைக்கும் 6 இட்லி சாப்பிட்டவங்க 2002 ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 3 இட்லி சாப்பிடுவீங்க. நம்மளே அரசு ஊழியர்களே நாங்கள் பைத்தியக்காரத்தனமான 50% கொடுத்து கொண்டிருக்கிற அவர் கேட்டவர்கள் ஏன் 50% கொடுத்துட்டா அப்ப என்ன சொல்றேன் ஒன்றுமே இல்லாத இருக்கிறது நம்ம 50% கோபம் கேட்டது அப்படின்னு நினைக்கிறேன். அவர் கேட்டவர்கள் தான் நமக்கே அந்த ஞாபகம் இருந்தது. ஏன்னா அவங்க நாட்டில் என்ன பண்றாங்களா, ரிட்டையராக என்ன சம்பளமோ அதே சம்பளம் அதே எல்லாம் தர்றாங்க. ஏன்னா வேலை பார்த்துட்டு வேலை பார்த்துட்டு உனக்கு வேற வழி என்ன வயதாகி இருக்கிறது. இப்பொழுது சாப்பாடு வேண்டிய பொறுப்பு அரசுக்கே இருக்கு, அவர்கள் தருகிறார்கள் என்று சொன்னாங்க. அப்பதான் ஃபெடரேஷன் தொடங்கியிருக்கிறான். நல்ல வேலை நீங்க மட்டும் தொழில் பென்ஷன் வாங்கினதுனால தான் அந்த ஃபெடரேஷனுக்கு உங்களை சேர்த்துக்கிறோம். பென்ஷன் இல்லாத உங்க வெளியில் இருக்கிறோம். பணியாளர் சம்மேளனமோ அதை வாங்கிட்டேன் பாராட்டுறேன். அதனால நாங்கள் வழி அது மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். ஆனால் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் உங்கள் மதுரையில் இருக்கிற எங்கேயே பார்க்கணும்னு அவர்தான் முடிவு பண்ண அந்த ஃபெடரேஷன் சார்பாக ஒரு தமிழக அளவில் ஓய்வு பெற்றவர்களுடைய கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்த அமைப்புக்கு இன்னும் உங்களுடைய அமைக்கும் ஒரு உறுப்பினர் ஏன்னா ஓய்வு பெற்ற அமைப்பு. நான் ஒரு கேட்கிறேன், உங்களுக்கு அதிகமாக கண்டிப்பாக நினைக்கிறேன் காரணம் இல்லை. இப்போ ஆபரேஷன் தான் செலவு வர முடியுமா? அவன் போட்ட பில்லு மட்டும் 3 லட்சம் இருப்பாங்க. அவன் வாங்குற பிரச்சனை எத்தனை தடவை பெருக்கினா எத்தனை ஆண்டுகளுக்கு பெருக்கினா அந்த 3 லட்சம் ரூபாயை கட்ட முடியும். யோசிப்பா. அப்ப அவர் வீட்டில் இருக்கிற சொத்தை விற்றுனா என்ன பண்ணிக்க முடியும்? பைத்தியம் பார்த்துக்க முடியும். இப்ப நான் இவ்வளவு நாள் இந்த அரசாங்கத்திற்கு இந்த நாட்டிற்கு இந்த மக்களுக்கு பணிபுரிந்து நாம் ஓய்வு பெற்றவர்கள் வயதானவர்கள் பிரச்சனை வரும். ஆனா வரும்போது இந்த நாட்டை கவனிக்காத என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய குடிமகனாக இருப்பதற்கே நான் கட்டப்படுகிறேன். எம்எல்ஏ முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா முடிஞ்சது கால வரைக்கும் எடுத்து வந்துருக்கேன். அவருக்கு மருத்துவ வசதி எல்லாருக்கும் தான், குடும்பத்துக்கும் உண்டு. ஆனால் பாவப்பட்ட டிரைவருக்கு கண்டிப்பான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க பேர் அதையும் கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனால் நல்ல அமைதியாக ஏன்னா நம்ம நெத்தியில கேரளே மதுரைக்காரங்க பார்த்துருக்கேன், என் ஊர்ல எல்லாருக்கும் யாருக்கையா கேரளம் சொல்லக்கூடாது. எது ஒட்டிய பயிர் போடுறது நம்மள காரணம் நல்ல அழகா அவர் சொன்னார். உங்க தோழரை பேசும்போது நம்ம என்ன சொன்னேன், அப்ப நடந்த அசைவுகள் கூட இப்ப எனக்கு என்ன சொன்ன என்ன அர்த்தம் என்ன இவ்வளோ சுருங்கிட்டா. இதுதான் அந்த மாநாட்டினுடைய செய்தியாக ஆக்குவது. இந்த சுருக்கம் என்பது மிக ஆபத்தான விஷயம் இந்த நாடு. ஏனென்றால் நான் வரும்போது அன்னைக்கு எங்கே பார்த்துட்டு இந்த எங்கே பார்க்கணும்னு இப்போ நான் போனோம். உடனே அவர் அப்படியே ஒப்பிச்சார். அதில் காசு இல்லை, இதில் காசு இல்லை, இதில் காசு இல்லை, அதில் காசு இல்லை. அப்போ பேசாம நம்ம புதுவாக காசு காசு இருக்கிறதுதான் எந்த சௌகரியமா அவ்வளவு எப்படி உங்களை காத்துட்டு இருக்காங்க. எப்போ புரியும் அந்தந்த பகுதியில் நாங்கள் வண்டி ஓட்டிக்கிறோம்.
எங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ மூட்டாவும் ஒரு வருஷம் முன்னாடி சொன்ன பாருங்க புரிய பேசாமல் நாங்களாம் நிறைய போட்டிகள் வச்சுருந்தேன் காலேஜ் இளவரம் ஆரம்பிக்கிற முடிவும் அரசியல்வாதிகள் பரவாயில்லையே பெரும்பகுதியாது நான் சட்ட வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சட்ட வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்த தேசியா 2 பேரும் ஒன்றா மேலே வச்சு போடுங்க இப்போ எத்தனை காலேஜ் எத்தனை இருக்கிறார் பாட்டாரை எப்படி விட்டாங்க அவ்வளவு நாங்கள் காலேஜ் பாட்டாராக பொருளாதாரம் ரிட்டையர் ஆகிருக்கிறேன் அவங்க வெறும் போலீஸ்காரனாக வித்தியாசி இருக்கிறார் என்றால் இதில் விடுகிறவங்க யாருக்கு காரணமாக முடியும் அவர்கள் தெளிவாக திட்டமிட்டு வேலை நடக்கிறது என்பதை யோசிக்கிறேன். ஆனால் உங்க அந்த டிமாண்ட் எல்லாம் படித்த பிறகுதான் ரொம்ப அழகாக தீர்மானங்கள் பொது போக்குவரத்து வாகனங்கள் தவிர்த்து பிற வாகனங்களுக்கு தடை செய்து வருகின்றன உலக நாடுகள். நம்ம ஊர்ல மாற்றி இல்லையா மாற்றி யோசிச்சாங்க இவங்க ரூட் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ரூட்ல 10 வண்டி போகணும் எங்க வண்டி 10 வண்டியா போட்டு எங்க வண்டி 4000 ஒன்று அது வளர்ந்த நாட்கள் அதை 2 வண்டி வச்சிருக்கு 8 வண்டி வச்சிருந்தா வேண்டாம் 10 நாங்களே முடிக்கிறோம்னா நம்மால் ரொம்ப வளர்ந்தாங்க ஊரு நீ ஓட்டுக்க. இது அருமையான அடுத்தது இன்னும் அந்த வார்த்தைகளை பார்க்கறவங்க தான் நீங்க இருக்கவில்லை எல்லாம் நான் காரணம் சொல்றாங்க. உற்பத்தி சமூகமயம் லாபம் தனியார் மயம் அருமையான வார்த்தைகள் இல்லை. இதை சொல்லித்தரதுக்கு நான் 1 மணி நேரம் ஏங்க அப்ப எவ்வளவு தெளிவாக இருக்காங்க அரசாங்கத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தை ஆட்சிப்படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சில பொருளாதார சிந்தனைகள் உலகமயம் தனியார் மயம் அப்படிலாம் நம்ம போவதாகலாம் எப்படி ஆட்சிப்படைக்குன்னா எவ்வளவு சீக்கிரமா உங்க பேரே பாருங்க வைத்திய கட்டணம் அரசு போக்குவரத்துக்காக பணியாளர்கள் ஆனா பணியாளர்கள் அரசு விஷயம் போக்குவரத்துக்காக மட்டும் அரசு எடுத்துமா நாங்க என்ன கேட்கலாம் எதிர்க்கிற வழி எடுத்து வார்த்தை எடுத்து நாங்க அரசு பணியாளர்கள் சொல்லிட்டு போறாங்க